வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி தமிழ்நாடு. அண்ட் திஸ் இஸ் உதயகுமார், ஃபிசிக்கல் டைரக்டர். நிறைய கமெண்ட் கேட்டுறீங்க. பர்டிகுலராக எல்லாருமே கேட்ட கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் மெடிக்கல் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் ஃபிசிக்கல் செலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மெடிக்கல் வீடியோ போட்டோம். பட் இந்த இயருக்கு சில சேஞ்சஸ் வந்திருக்கும். ஸோ இந்த சில சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா, நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் தானே நம்மளுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிங்க. பயந்தாலே நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டில் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதனால் என்னென்ன செக்கப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன், நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுத்துருவாங்க. அந்த ஷீட்டில் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஜ், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் சிக்னேச்சர், இது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக ஹைட்டு, செஸ்ட்டு, அப்புறம் வெயிட், இது நார்மலாக செக் பண்ணிடுவாங்க. அந்த ஷீட்டில் இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ரவுண்டில். செகண்ட் ரவுண்டில் அப்படின்னு பார்த்தோன்னா ஹை டெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை உங்களுக்கு எந்த லெவலில் இருக்குது, இல்லை ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை லேசர் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்குல்ல. இதில் மேக்ஸிமம் பார்த்தோன்னா நீங்கள் ஆர்மியில் டெஸ்ட் பண்ணுற கான்செப்டில் போலீஸ் டெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லை. இது ஓரளவுக்கு லிபரலாக தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த ப்ராசஸ் நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. செகண்ட் ஒன்று, ஹை செக் பண்ணுற விஷயம் லெட்டர், லைக் ஏபிசி ஜெட் வரைக்கும் இருக்கும். அந்த லெட்டர்ஸை எப்படி செக் பண்ணுவாங்க, நம்பர்ஸை எப்படி செக் பண்ணுவாங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இங்கே கலரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ லெட்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், பி லெட்டர் ப்ளூ கலரில் இருக்கும். இது எந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலரில் சி லெட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் தான் சொல்லணும். சி லெட்டரில் எல்லோ கலரில் இருக்குன்னு சொல்லி மாற்றி சொல்லக்கூடாது. இருக்கிற மேக்ஸிமம் பார்த்தா ஒரு மினிமம் ஒரு 10 ஃபீட்டில் தான் இருக்கும், 15 ஃபீட்டில் இருக்கும். அந்த லெட்டர்ஸை நீங்கள் பார்த்து சொன்னால் போதும். அந்த லெட்டர்ஸ் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக இருக்கும். இந்த ஜிக்ஸாக் லெட்டர்ஸும் நீங்கள் கரெக்டாக சொன்னாலே போதும். அதில் ஸ்மாலாக இருக்கும், மீடியமாக இருக்கும், அப்புறம் பிக்காக இருக்கும். பிக்லேருந்து அப்படியே ஸ்மால் லெட்டர் வரைக்கும் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பி பிக்கில் இருக்கும், அப்படியே மீடியமாக இருக்கும், அப்புறம் ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த லெட்டர்ஸ் சைஸை நீங்கள் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இஎன்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இ ஃபார் ஐ, என் ஃபார் நோஸ், அப்புறம் டி ஃபார் த்ரோட். இது மூணுத்தையும் செக் பண்ணிவிடுவாங்க. இது மூணுத்தையும் நீங்கள் செக் பண்ணாலே போதும். உங்களுக்கு பேசிக் மெடிக்கல் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பேசிக்காக யூரின் டெஸ்ட் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு யூரின் டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுப்பாங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு ப்ளஸ் யூரின் டெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உடம்புல இதில் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பிபி செக் பண்ணுவாங்க. பிபி நார்மலாக இருக்கா, லோ பிபியாக இருக்கா, ஹை பிபியாக இருக்கான்னு சொல்லிட்டு பிபி நார்மலாக செக் பண்ணுவாங்க. இதை ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போன் ஒண்டி தான் டெஃபிஷியன்சி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் எந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்புறம் பிளட் டெஸ்ட், இது நார்மலாக காமனாக இதை செக் பண்ணுற விஷயம் தான். ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பேசிக்காக இந்த டெஸ்ட் ஒன்று தான் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் டெஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும்னா, ஒரு நார்மலாக கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு போயிடுங்க. அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா நீங்கள் பேசிக்காக நீங்கள் அவங்ககிட்ட டாக்டர்கிட்ட சொல்லலாம். உங்களுக்கு ஒரு 15 ரூபீஸ் தான் உங்களுக்கு செக்அப் கொடுப்பாங்க. இல்லை க்ளீன் பண்ணதுக்கும் உங்களுக்கு 15 ரூபீஸ் தான் கொடுப்பாங்க. பல்லு ரொம்ப சொத்தையாக இருக்குது சார், அது என்ன பண்ணலாம், நீங்கள் கண்டிப்பாக மூடி தான் ஆகணும். பல்லு சொத்தையாக இருந்தாலும் உங்களுக்கு டிமார்க் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் நோஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை ஹியர் கரெக்டாக இருக்கா, இல்லை ஐ இருக்குது, எல்லாமே ஒரு பேசிக்காக ஒரு செக்அப் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே போகும்போது உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் ஈஸியாக நீங்கள் ஃபியர் இல்லாமல் ரிலாக்ஸாக பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த டீட்டெயில் ஒன்று தான் மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பயப்படாமல் ரிலாக்ஸாக நீங்கள் போனாலே எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் என்ன பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதனால ரிலாக்ஸாக மெடிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.